வாங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வந்து சேலம் ஸ்டைல் பிரியாணி மசாலாங்க. எல்லா மிலிட்டரி ஹோட்டல்லையும் சேலத்தில் இந்த பிரியாணி மசாலா பவுடர் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையில் அந்த பிரியாணி மாஸ்டர்கிட்டயே பேசி அவரோட ரெசிபி என்னான்னு சொல்லி கேட்டு நான் எழுதிட்டு வந்தேங்க. அதுதான் நாங்களும் வீட்டில் இப்போ ரெகுலராக அந்த ரெசிபி பவுடர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதையே உங்களுக்கும் நான் வந்து போட்டு காமிக்கிறேங்க. நீங்கள் இதை வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கு பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். 2 ஜாதிக்காய். இது வந்து நான் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு ஆகிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இது 3-4-5 ட்ரிப்புக்கு வரும். அதுக்கு ஆகிற அளவு தான் சொல்கிறேங்க. நீங்கள் அப்பப்போ அது முடிய நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுக்கலாம். வீட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாங்க. ஒரு மாதக்கணக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதக்கணக்கில் ஃப்ரிட்ஜில் வச்சா கொஞ்சம் எப்படின்னாலும் அதோட வாசனை கம்மியாயிடும். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்கு உண்டான அளவுகள் பாருங்கள். 2 ஜாதிக்காய். இது வந்து ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம். அதில் வந்து 4 பூ வச்சுருக்கேன் பாருங்கள். முழு பூவாக 4 பூ வச்சுருக்கேன். உங்களுக்கு அதில் உடஞ்ச பூவாக இருந்தால் ஒரு பூ சேர்த்திக்கிங்க. ஆஃப் பூவாக இருந்தால் ஒரு பூ சேர்த்தி வச்சுருங்க. 4 ஜாதி பத்திரி. இது ஜாதிக்காய் 2. ஏலக்காயில் ஒரு 15 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. அப்புறம் பட்டை பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு சுமாரில் ஒரு 9 பீஸ் வச்சுருக்கேன். இது மாதிரி பாருங்கள், இந்த சைஸில் 9 பீசஸ். அப்புறம் இது வந்து ஸ்டார் அனீஸுன்னு சொல்லுவாங்க, அன்னாசி பூ. இதில் வந்து 4 முழு பூவாக 4 வச்சுருக்கேன். மிளகு வந்து 1/2 ஸ்பூன். இந்த லவங்கம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன். எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 லவங்கம் வருங்க. நீங்கள் அது மாதிரி வைங்க. இந்த பட்டையும் இந்த ஏலக்காயும் கொஞ்சம் அதிகமாகவும், இந்த லவங்கம் வந்து அதில் வந்து 3/4 பங்கு தான் இருக்கணும். அதுதான் அவர் சொன்ன பிரியாணியோட சீக்ரெட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த கல்பாசி ஸ்டோன் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு பாருங்கள், இப்படி எடுத்தால் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இந்த கொத்தமல்லி தனியா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். இது வந்து மராட்டி மொக்குன்னு சொல்லுவோம். மராட்டி மொக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் இருக்கும். இதில் வந்து 10 பீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு பீஸ் கணக்கு தான், எடை கணக்கு. எல்லார் வீட்லேயும் வேயிங் மிஷின் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நான் பீஸ் கணக்கு சொல்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் ஷாஜீரா. ஷாஜீரான்னு எல்லா கடையிலையுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். சீரகமே தான். அதில் வந்து நார்த் இண்டியன் டிஷ்க்கெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாஜீரா 1 ஸ்பூனு. இது வந்து சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 ஸ்பூனு. டேபிள் ஸ்பூன் கணக்கு 1 டேபிள் ஸ்பூன். ஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 ஸ்பூனு. இந்த உலர்ந்த ரோஜா இதழ்கள் இது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் பாருங்கள், இது இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 பீஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். பெருசு சின்னது எல்லாம் கலந்து ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நாங்கள் இந்த கடாயில் போட்டு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். நான் வந்து இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது, பொன் கலரும் மாறக்கூடாது. நாங்கள் போடுற இந்த தனியா சோம்பு எதுவுமே வந்து கலர் மாறவே கூடாது. நாங்கள் வறுக்கக்கூடாது. அது வந்து இதில் இருக்கிற அந்த ஒரு ஈரத்தன்மை, அந்த மாய்ஸ்சர் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு தான் போட்டு நாங்கள் இது பண்ணுறோம், சூடு பண்ணுறோங்க. இல்லை நல்ல வெயில் அடிக்கிற சம்மர் டைமாக இருந்தால் நீங்கள் எல்லாம் போட்டு வந்து வெயிலில் வச்சுடுங்க. மொட்டை மாடியில் தட்டில் போட்டு நல்லா சூடாகிடும். நல்லா கை வந்து நல்லா சுருக்குன்னு தொடர அளவுக்கு சூடானால் போதும். வறுத்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். கொத்தமல்லி சோம்பு இந்த ஷாஜீராலாம் வறுத்திங்கன்னா அதோட டேஸ்ட் மாறிடும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தாங்க நான் இந்த கடையில் போட்டு சும்மா கை பொறுக்கிற அளவு தான் சூடு பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தனியா போட்டுக்கலாம். இந்த சீரகம், இந்த ஷாஜீரா, இது 3 ஒன்றா போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சம் கை சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப நீங்கள் வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுக்கவே கூடாது. அதோட ஃப்ளேவர் மாறிடும். கொஞ்சம் சூடானால் போதும். அதுக்கு தான் இரும்பு கடாயில் நான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சூடானால் போதுங்க.
இரும்பு கடாய் இல்லாதவங்க வீட்டில் எந்த கடாய் இருக்கோ அதில் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இரும்பு கடாயில் சூடு பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக சூடாகிடும். அதுக்கு தான் நான் இரும்பு கடாயில் போடுறேன். பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு அடுத்த ஐட்டம் போடலாங்க. பாருங்கள், இப்போ அடுத்தது இந்த ரோஜா இதழ்கள், இந்த ஜாதி பத்திரி, இதை கொஞ்சம் கையில் இப்படி உடச்சி விட்டு போட்டுக்கலாம். இது நாங்கள் வீட்லேயே மிக்சியிலேயே அரைக்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற பெருசாக கொஞ்சம் திக்காக இருக்கிற ஐட்டமெல்லாம் நாங்கள் உடச்சி விட்டே போட்டுக்கலாங்க. இதுலேயே நாங்கள் இந்த பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். இந்த வீட்லேயே பிரியாணி மசாலா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது சேலம் பக்கமெல்லாம் எல்லா மிலிட்டரி ஹோட்டல்லையும் பிரியாணி சாப்பாடு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட ரெசிபி தான், ஒரு ஃபேமஸான பிரியாணி கடையில் கேட்டு வாங்கிட்டு வந்ததுங்க இது. பாருங்கள், இந்த பிரியாணி இலை, அந்த ஜாதி பத்திரி, அந்த ரோஜா இதழ்கள், அதை மட்டும் போடுங்க. எல்லாமே அந்த சூடு ஆனால் போதும் எங்களுக்கு. நீங்கள் வெயில் மொட்டை மாடியில் வச்சு எடுக்கிற அந்த சூடு இருந்தால் போதும், கலர் மாறக்கூடாது. மைக்ரோவேவ் இருந்தால் நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் மைக்ரோவேவோட ஹீட்டிங் லெவல் என்ன, அதுக்கு அனுசரித்து கையில் தொட்டால் கொஞ்சம் சுருக்குன்னு சூடு இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் கலர் மாறுற வரைக்கும் மைக்ரோவேவில் வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் கடாயிலேயே நீங்கள் செய்யுங்க, இல்லை வெயிலில் வச்சு எடுங்க. அது ஒரு டேஸ்ட்டே தனியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த இது அனாசி பூ, ஸ்டார் அனீஸ், அனாசி மொக்கு, அது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற ஐட்டமெல்லாம் இப்போ போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பட்டை 9 பீஸ், ஒவ்வொரு இன்ச்சு அளவுக்கு 9 பீஸுங்க. எல்லாமே நம்ம இப்போ கொட்டிக்கலாம். ஏலக்காய் 20, இதை வந்து உடச்சி போட்டுக்குங்க. ஜாதிக்காயை, லவங்கம் ஒரு ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, இது ஒரு டேபிள் ஸ்பூன் கல்பாசி, அவ்வளோதாங்க. இது எல்லாம் நல்லா சூடானதும் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பட்டையை கூட நீங்கள் நல்லா மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா உடச்சிக்கலாங்க. கொஞ்சம் சின்னதாக உடச்சி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் நீங்கள் அரைக்கிறப்பவே பிரியாணி மசாலா வாசனை வீடே தூக்கும். வந்து வீட்டில் பிரியாணி செய்கிறியான்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வச்சுக்கிங்க. நீங்கள் போடுற டம்ளர் வந்து இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பாருங்கள், இது இந்த மாதிரி டம்ளர், இந்த டம்ளரும் இந்த அரைக்கேல், ஒரு அரைக்கேல்னு சொல்லுவோம். இது படியில் வந்து இந்த அரைக்கேலுங்கிறது 3.5 அரைக்கேல் பிடிக்கும். ஒரு படிக்கு 3 போட்டு கரெக்டாக ஒரு ஆஃப் போட்டிங்கன்னா ஒரு படி நிறையா வந்துடும். இது அரைக்கேலுன்னு சொல்லுவோம். இது ரெண்டும் ஒரே அளவு தாங்க. இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க. இப்போ இது ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த கடாய் சூட்லேயே நல்லா சூடாகிடுங்க. இது ஒரு ஸ்பூன் போடுங்க போதும் பிரியாணி மசாலா. அது பிரியாணி செய்கிறப்ப எப்படி நான் எந்த ஸ்டேஜில் போடணுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஸ்டேஜில் போடுங்க. பிரியாணி மசாலா மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்போ எது போடணுமோ அது போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க. பாருங்கள், இதெல்லாம் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வந்து சூடும் ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறேன். இது தாங்க அளவு. இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா உங்களுக்கு ஒரு 6 ட்ரிப்பு, ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நீங்கள் பிரியாணி 6 ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவும் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த தான் ஸ்பூனு. இது ஸ்பூன்லேயே நிறையா பெரிய சைஸ் சின்ன சைஸ் எது வேணால் வருது. அதனால் பாருங்கள், இதுதான் இந்த அளவு ஸ்பூனுக்கு. பாருங்கள், இதில் ஒரே ஒரு ஸ்பூனு. நீங்கள் அதுவும் இல்லாமல் தாளிக்கிறதுக்கும் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் கொஞ்சம் வைக்கணும். அதெல்லாம் அளவு நான் பிரியாணி இதில் போட்டிருக்கேன். இது வந்து பிரியாணி மசாலாவுக்கு, பிரியாணி செய்கிறப்ப பிரியாணி மசாலா பவுடர் எவ்வளோ போடுறதுங்கிறத மட்டும் சொல்கிறேங்க. பாருங்கள், இதுவும் ஸ்பூன் தான். நீங்கள் பாருங்கள், இது ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸ் இருக்கிற ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நிறையா எடுத்து இப்படி போட்டிங்கன்னா போதும். அது எந்த ஸ்டேஜில் போடணும்னு நான் அந்த பிரியாணி செய்கிறப்ப போட்டிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நான் இந்த அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன். இப்போ இது பவுட்ரு செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க மிக்சியில்.
பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவு ஐட்டம் போட்டதுக்கு இந்த அளவு பிரியாணி மசாலா எங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், வாசனை அப்படி தூக்குது பாருங்கள். இப்போ வீட்டில் பிரியாணி செஞ்ச அளவுக்கு வாசனை வரும். நல்லா நைஸாக நீங்கள் நல்லா ஆறுனப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து நல்லா ஒரு கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த மாதிரி உடன் ஸ்பூன் தான் போடணுங்க. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, அது மாதிரியான ஸ்பைசஸ் ஐட்டத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உடன் ஸ்பூன் போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு மாறவே மாறாது. நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்பூனோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனோ போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். அவரும் எனக்கு இந்த சீக்ரெட்டோ இதுவும் எனக்கு அந்த பிரியாணி மாஸ்டர் சொன்னது தாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு இதில் 1 ஸ்பூன். இது வந்து கரெக்டாக எங்களுக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூன்லேயும் 1 ஸ்பூன் தான் பிடிக்குதுங்க. நான் அளந்து பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி எடுத்து லேசாக ஒரு தலை தட்டிடுங்க. பாருங்கள், இது கரெக்டாக 1 ஸ்பூன் இருக்குது அதில். அவ்வளோதாங்க. இது பிரியாணி மசாலாவோட சீக்ரெட் ரெசிபி. நம்ம சேலம் ஸ்டைல் எல்லா மிலிட்டரி ஹோட்டல்லையும், குறிப்பாக சில ஃபேமஸான கடைகளில் இது மாதிரி தாங்க போட்டு செய்கிறாங்க. அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸாக போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும். நான் இன்னொரு முஸ்லீம் பிரியாணி மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இப்போ இது வந்து மட்டன் பிரியாணின்னா கொஞ்சம் கூட போடணும். சிக்கன் பிரியாணிக்கு நான் சொன்னது வந்து சிக்கன் பிரியாணியோட அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் மசாலா பவுடர், பிரியாணி மசாலா பவுடர். இதே நீங்கள் மட்டன் பிரியாணியாக இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1.5 ஸ்பூன், இதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் வந்து இது வெஜிடேரியன் ஐட்டத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நான் வெஜிடேரியன் ஐட்டத்துக்கும் போடலாம். வெஜிடபிள் குருமா, அப்புறம் பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி, அது மாதிரி இருக்கிற எல்லா பிரியாணி ஐட்டங்களுக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. வெஜ் பிரியாணிக்கு நீங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் இந்த பவுடர் பிரியாணி மசாலா போட்டால் போதுங்க. நீங்கள் மட்டன் பிரியாணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கூட போடணும். வெஜ் பிரியாணிக்கு அதே அளவு தாங்க. அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வணக்கங்க.